ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இட்லி தோசைக்கு ரொம்பவே சத்தான இந்த சட்னி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானது கூட. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாக கருமா நான் ஒரு 4 ஸ்பூன் அளவு கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கருப்பு உளுந்துக்கு பதிலாக வெள்ளை உளுந்து கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கருப்பு உளுந்தில் அதிகமான சத்து இருக்கிறனால நான் கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். ஒரு 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5லேருந்து 6 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல உளுந்து கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. உளுந்து கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அது வேறு ஒரு பிளேட்டுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. நான் அதே எண்ணெயில் ஒரு 2 மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரே ஒரு தக்காளி போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே இவ்வளோ ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சமாக கருவேப்பிலை 3மே சம அளவு எடுத்து அதை உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓரளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க உளுந்து மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதை இந்த மாதிரி நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு ஓரளவு அரைப்பட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டேன். இந்த சட்னி ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த சட்னி அப்படியே சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்றேன். லைட்டாக கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து கொஞ்சம் நல்லா தாளிச்சுக்கிட்டேன். இந்த சட்னியை நல்லா சுட சுட இட்லிக்கு இந்த சட்னியை தொட்டு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.